ஃபிஃப்த் சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க வித்தவுட் ஆக்சுவல் டிவிஷன். ஸோ ஆக்சுவல் டிவிஷன் போடாமல் ஃபைண்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஹாவ் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ நான் சில நம்பர்ஸ் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எது வந்துட்டு டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. டெர்மினேட்டிங் அப்படின்னா என்னது, ஃபினிஷ் ஆகியிருந்ததுன்னா டெர்மினேட்டிங். ஸோ ஃபினிஷ் ஆகாமல் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து என்னது நான் டெர்மினேட்டிங். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சம் நம்பர் டிவைடட் பை சம் நம்பரை வந்துட்டு பி அப்படின்னு எடுத்துக்கலாம். 2m into 5n. ஓகேவா. ஸோ 2ஓட பவரும் 5ஓட பவரும் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு என்னது டெர்மினேட்டிங். சப்போஸ் அது இல்லாமல் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தாலோ இல்லை இது ஏதாவது இல்லாமல் இருந்தாலோ அது வந்துட்டு என்னது நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா. ஸோ இப்போ வந்து 128 அப்படின்னு இருக்குது. ஸோ 128க்கு நம்ம எல்சிஎம் எடுத்து பார்க்கலாமா. ஓகேவா. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 டேபிள் எடுக்கலாம். 6 2s are 12, 4 2s are 8. மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 32. ஸோ 2 டேபிள் எடுத்தோன்னா 16, 2 டேபிள் 8, 2 டேபிள் 4, 2 டேபிள் 2. ஸோ இப்போ 2 டேபிள் 1. ஸோ இப்போ 1 வர வரைக்கும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி இருந்தால் 7 டிவைடட் பை 2 பவரில் 1 2 3 4 5 6 7. ஸோ 2 பவர் 7 into 5 power 0. ஸோ 5 power 0னா என்ன, 1 அர்த்தமா. ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன ஆகுது, இந்த கண்டிஷனை வந்துட்டு ஈக்குவேட் பண்ணுதா. ஸோ ஈக்குவேட் பண்ணுது அப்படின்னா இதுக்கு பேர் வந்துட்டு என்னது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் p divided by 2 power m into 5 power n. ஸோ அதனால் இது வந்துட்டு என்னது, it is an terminating decimal expansion. அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 21/51. ஓகேவா. ஸோ அப்போ 15 வந்து எப்படி பிரிக்கலாம், 3 5s are 15 அப்படின்னு பிரிக்கலாமா. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு 2 பவர் m 5 பவர் n அதில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா 3 தான். 3 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, 2 இருக்கணும் ஆனால் 3 இருக்குது. ஸோ அப்போ இது வந்துட்டு என்னது, இட் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப். ஓகேவா. ஸோ இட் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் p divided by 2 power m into 5 power n. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், 21/15 இஸ் நாட் அ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஓகேவா. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் டெர்மினேட்டிங். ஸோ நாட் அ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஸோ டெர்மினேட்டிங்காக அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நாட் அ டெர்மினேட்டிங் அப்படின்னு எழுதுனா, அப்படி இல்லை அப்படின்னா 21/15 இஸ் நான் டெர்மினேட்டிங். ஓகேவா. ஸோ நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ புரியுதா செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 49/35. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு டிவைட் பையில் இருக்கிறது தான் தேவை. அதனால் நம்ம இது சைடில் இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் அப்படியே வச்சுக்கிட்ட கூட போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதில் வச்சும் போடலாம். ஓகேவா. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வச்சோம் அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணால் 140 ப்ளஸ் 9 வந்துட்டு எவ்வளோ 149. ஸோ 149 டிவைடட் பை 35. ஓகேவா. ஸோ 35 அப்படிங்கிறது வந்துட்டு எதோட மல்டிபிள்ஸு, 7 5s தானே நம்மளுக்கு 35. ஸோ அப்போ என்ன எழுதுவோம், 7 into 5 அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு இது வந்துட்டு 2 power m இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஸோ ஓகேவா. ஸோ அப்போ எப்படி எழுதணும், இட் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் p டிவைடட் பை 2 power m into 5 power n. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இது இல்லை. ஸோ அதனால் என்ன எழுதிடலாம் அப்படின்னா இந்த 49/35 அப்படிங்கிறது நான் டெர்மினேட்டிங். ஓகேவா. ஸோ நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிடலாம். ஓகேவா. டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பிரித்து நல்லா பெருசாக எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொஷின் அப்படின்னா 219 டிவைடட் பை 2200. ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்துட்டு எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறது எல்சிஎம் தானே எடுக்கணும். ஸோ 2200. ஸோ 2 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 1100. ஸோ 11 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 100. ஸோ அடுத்த 2 டேபிள் எடுத்தால் 50. மறுபடியும் 2 டேபிள் எடுத்தால் 25. 5 டேபிளில் 5. ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன நம்பர்ஸ்லாம் கிடைக்கிது, 219 டிவைடட் பை 2 பவரில் 1 2 3. ஓகேவா. 5 பவரில் 2 இருக்குது.
எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, ஒரு 11ம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நம்மளுக்கு என்ன ஃபார்மில் இருக்கணும், இந்த ஃபார்மில் தான் இருக்கணும். ஆனால் எக்ஸ்ட்ராவாக 11 இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா இது வந்துட்டு என்னது, நான் டெர்மினேட்டிங். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எழுதணும், இட் இஸ் நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் p divided by 2 power m into 5 power n. ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், therefore 219 divided by 2200 is non-terminating recurring deposit அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த சம் வரைக்கும் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.